12th மேக்ஸ் 7th சாப்டர் எக்ஸாம்பிள் சம் 7.9 கொஷின் பாருங்கள். கொணரி பட்டையிலிருந்து நிமிடத்திற்கு 30 கனமீட்டர் வீதத்தில் கொட்டப்படும் உப்பு வட்ட வடிவ அடிமானம் கொண்ட கூம்பு வடிவ பெறுகிறது. மேலும் கூம்பின் உயரம் எனும்போது கூம்பின் உயரம் எவ்வேகத்தில் அதிகரிக்கும்? பார்த்தீங்கன்னா இப்போ கொணரி பட்டைன்னா இப்போ ஒரு பைப் ஒன்று மேலே இருக்குது, அதில் உப்பு மாதிரி கசிஞ்சு வரும் பார்த்தீங்களா, மேலேருந்து ட்ராப் மாதிரி. அந்த மாதிரி இந்த உப்பு பைப்லேருந்து அது உப்பு வந்து ஒரு கூம்பு வடிவத்தில் கீழே இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது பார்த்திங்கன்னா நிமிடத்திற்கு 30 கனமீட்டர் வீதத்தில் வந்து கொட்டுது அப்படின்னும் போது அதோடைய அடிமானத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கூம்பு வடிவம், அது வந்து இந்த உயரம் வந்து எந்த வேகத்தில் அதிகரிக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ கொஷினில் வந்து கொடுத்துருந்த கூம்போட உயரம் வந்து ஹச்னு எடுக்க போகிறோம். கூம்போடைய ஆரத்தை பார்த்திங்கன்னா ஆர்னு எடுக்க போகிறோம். எடுக்கும்போது வந்து கூம்பின் உயரம் இதுக்கு ஈக்குவல் பார்த்திங்கன்னா விட்டம். சரிங்களா? உயரம் நம்ம விட்டம், உயரத்தை வந்து ஹச்னு எடுக்க போகிறோம். விட்டம் இப்போ ஆரம்னா ஒரு ஆர் எடுத்துருக்கோம், விட்டம்னா 2 ஆர். ஒரு வட்டத்தில் இந்த கால் பாகம் வந்து ஆரம்னு சொல்லுவோம், பாதி விட்டம். ஆரத்தை ஆறுன்னு எடுத்திருக்கோம், அப்போ 2 ஆறுன்னும் போது 2 ஆர் சேர்ந்தது விட்டம். அப்போ இங்கே வந்து 2 ஆர்னு எடுப்போமா, நமக்கு ஆறு மட்டும் தான் வேணும். அப்போ ஆறு இங்கே வச்சுட்டு இப்போ பெருக்களுக்கு 2 வச்சு வகுத்தில் மாறுமா, வச்சு டிவைட் பை 2 ஈக்குவல் ஆர் மாற்றி எழுதிக்கலாம். இப்போ ஆரம் பார்த்திங்கன்னா ஹச் டிவைட் பை 2. சரிங்களா? பார்த்திங்கன்னா நிமிடத்திற்கு 30 கனமீட்டர் வீதத்தில் கொட்டப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ கனமீட்டர்னும் போது இதை நம்ம வந்து வீண் எடுப்போமா, அப்போது அந்த கன அளவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்த்திங்கன்னா இப்போ வீண் எடுத்துப்போம். அப்போது டிவி டிவைட் பை டிடின்னு எழுதுவோமா. இப்போ டிவி டிவைட் பை டிடி பார்த்திங்கன்னா 30 கனமீட்டர். இதை வச்சு கூம்பின் கன அளவு நம்ம தெரியும், v ஈக்குவல் 1/3 πr ஸ்கொயர் ஹச் கன அலகுகள். சரிங்களா? ஈக்குவல் 1/3 பை. இப்போ இங்கே ஆர் எனக்கு என்ன பிடிச்சிருக்கும், ஹச் டிவைட் பை 2வா. அப்போ இந்த ஆருக்கு பதில் இங்கே ஹச் டிவைட் பை 2 எடுத்து எழுதிக்கலாமா. ஹச் டிவைட் பை 2 இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வரும், இன்ட்டு இந்த ஹச்ன்றது அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? ஈக்குவல் 1/3 பை இன்ட்டு இந்த ஸ்கொயர் வந்து உள்ள எடுத்து பெருக்கும்போது என்ன வரும், ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 2 ஸ்கொயர்னு வருமா, இன்ட்டு ஹச் ஈக்குவல் 1/3 பை இன்ட்டு ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 2 ஸ்கொயர் அப்போ 4 இன்ட்டு ஹச். இப்போது இந்த இங்கே 1/3 இருக்குது, இங்கே ஹச் ஸ்கொயர் பை 4 இருக்குது. இந்த 3ஐயும் 4ஐயும் பிரிக்கலாமா. பிறகுனா 3 × 4 12. இப்போ 1/12 பை அப்படியே வரும். ஹச் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஹச் இருக்குது, பெருக்கல் இருக்குது, பிரிக்கலாமா. பெருக்கல் என்ன வரும், ஹச் கியூப்னு வருமா. இப்போது கண்டுபிடிச்ச இந்த வி இந்த கூம்புக்கான கன அளவு வந்து டீயை பொறுத்து வகையிடலாமா. டீயை பொறுத்து வகையிட. அப்போ டீயை பொறுத்து வகையிடும் போது நம்ம எப்படி எழுதுவோம், டிவி டிவைட் பை டிடின்னு எழுதுவோமா. ஈக்குவல் 1 டிவைட் பை என்ன இருக்குங்க, வீக் பார்த்தீங்கன்னா 1/12 பை இங்கே ஹச் கியூப்னு இருக்குது. இதை வகையிடும்போது எப்படி எழுதுவோம், இங்கே மேலே கொஞ்சம் அடுக்கு ஒரு தடவை முன்னெடுத்து எழுதுவோம். 3 ஹச் அடுக்கிறது ஒன்று லெஸ் பண்ணுவோமா, லெஸ் பண்ண 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. அப்போ 2 இன்ட்டு டிஹெச் டிவைட் பை டிடி. சரிங்களா? வகையிடும்போது பிரித்து எழுதுவோமா. ஈக்குவல் இப்போ இந்த 3 பெருக்கல் இருக்குது, 12 வகுத்தில் இருக்குது. இப்போ 1 3 4 12. இப்போது 1/4 வரும் பை இங்கே ஹச் இருக்கா, ஹச் ஸ்கொயர் இன்ட்டு டிஹெச் டிவைட் பை டிடி. இப்போ கொஷின்லேயும் கொடுத்துருக்காங்க உயரம் வந்து 10 அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணலாமா. அப்போது ஹச் ஈக்குவல்
10 எனில். இப்போ dv/dt வந்து 30 எடுத்துருக்கோமா, ஈக்குவல் π/4. நீங்கள் 1/4 இன்ட்டு பைன்னு போட்டாலும் சரி, இல்லை π/4ன்னு போட்டாலும் சரி, சரிங்களா. இன்ட்டு ஹச்ன்னு எடுத்து 10 அப்ளை பண்ணலாமா, 10 h ஸ்கொயர்னுக்கு இப்போ 10 ஸ்கொயர்னு வரும். இன்ட்டு dh/dt வருமா. இப்போது 30 ஈக்குவல் π/4. 10 ஸ்கொயர் பண்ணால் 10 இன்ட்டு 10 100. அப்போ இன்ட்டு 100 இன்ட்டு நீ டாட் வச்சாலும் சரி, இல்லை பெருக்கல் போட்டாலும் சரி, dh/dt. இப்போ நமக்கு dh/dt இதனுடைய மதிப்பு தான் வேணும். அப்போ இங்கே இருக்கிற மதிப்பு வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா. அப்போ இந்த பக்கம் கொண்டு போகும்போது பெருக்கலாகிறது வகுத்தலாகிறது பெருக்கலாகும். இந்த 30 அப்படியே வரும். π/4ங்கிறது பெருக்கல் தலையை மாறும்போது 4/πன்னு மாறுமா, 4/πன்னு வரும். இன்ட்டு இந்த 100 இது மேலே 1 அர்த்தம். அப்போ 100 இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது 1/100 மாறுமா, ஈக்குவல் dh/dt. சரிங்களா. இப்போ கேன்சல் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 0க்கும் இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிருமா. அடுத்து பாருங்கள், 2 4 I2 10. இதுக்கு மேலே சுருக்க முடியாது. 3 இன்ட்டு 2 3 பெருக்கலுக்கு பெருக்கலாம். பெருக்குனா 3 2 6 5 இன்ட்டு பை 5πன்னு வருமா, ஈக்குவல் dh/dt. இதை மாற்றி எழுதிக்கலாம். dh/dt ஈக்குவல் 6/5π மீட்டர்/நிமிடம். சரிங்களா. பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. இங்கே மீட்டர்/நிமிடம்னு போட்டாலும் சரி, இல்லை மீட்டர்/மினிட் இப்படி இங்கிலீஷில் மாற்றி எழுதிட்டாலும் சரி, சரிங்களா.